ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜூலையுடைய முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ ஜூலை மாதத்தில் அப்படி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கு காரணம் ஜூனில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தான். ஜூன் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கிரக மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. அந்த கிரக மாற்றம் ஏற்பட்டதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. ஆக்சுவலி மாறி இருக்கு. அப்படி மாறி இருக்கக்கூடிய தலையெழுத்தை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டெய்லி என்னங்கிறத விவரங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை இன்றைக்கி மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஜூன் மாதம் கடைசியாக சுக்கிர பயிற்சி தாங்க நடந்திருக்கு. இந்த பயிற்சி நடந்ததுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சினால் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற விவரங்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ சுக்கிர பயிற்சியில் சுக்கிரன் எங்கு மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சினால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். அதில் சில ராசிக்காரங்களுக்கும் குழப்பம் செலவுகளும் அதிகரிக்கும். ஸோ அதனால் உங்களோட ராசிக்கு அப்படி அதிகரிக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் தெரிஞ்சு உஷாராக இருங்க. ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன். இப்பேற்பட்ட சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு. சுக்கிரன் ஒரு ராசியில் 26 நாட்கள் வரை இருப்பார். சுக்கிரனுடைய நிலையில் 26 நாட்களுக்கு பிறகு மாற்றம் ஏற்படும். அப்போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரியும். அந்த வகையில் சுக்கிரன் என்ன பண்ணியிருக்கிறாருனா, ஜூன் 29ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்துட்டார். சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது. ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் ராசிக்காரங்க பலருக்கும் பல மாற்றங்கள் ஏற்படும். சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கலாம், சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்ததாக இருக்கலாம். அதுலேயும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பண விஷயத்தில், தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது இந்த சுக்கிரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத சொல்ல போகிறேன். அதே போல் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு பரிகாரமும் சொல்ல போகிறேன். ஸோ என்ன எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 5வது வீட்டுக்கு சுக்கிரன் செல்கிறாரு. இதனால் இந்த டைம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சோம்பேறித்தனமானது அதிகரிக்கும். உங்கள் வேலையில் அலட்சியமாக இருப்பீங்க. இதனால் நீங்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த டைம் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்காமல் கடின உழைப்பை போட்டால் தான் வெற்றி கிடைக்கும். அதை புரிஞ்சுக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளோ குழப்பங்களோ அதிகரிக்கலாம். திடீர் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை அறவே நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் பண பிரச்சனையில் அவதிப்படக்கூடும். இந்த மாதிரி உங்களுக்கு கடும் எச்சரிக்கையானது இந்த சுக்கிர பயிற்சியில் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட ராசிக்கேற்ப என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களோட ராசிக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சினால் பணவரவு அதிகரிக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது. மெயினாக தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும்.
வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அதே போல் மாணவ மாணவிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு படிக்க வேண்டும். படிப்பில் மந்தநிலை ஏற்படலாம். உங்களுடைய முழு திறனையும் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். அதனால் முழு திறனை பயன்படுத்தணும். இது உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் வாடிக்கையாளர்களோட சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறும். அதனால் சாமர்த்தியமாக பேசுங்க. அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும்போது கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து யோசித்து எதையாக இருந்தாலும் செய்யுங்க. அப்புறம் பெண்களுக்கு கூட குழந்தைகள் நலன் சிறக்கும். பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க. அவ்வப்போது நோய்கள் மட்டும் வந்து மருத்துவம் பார்த்து சரியாகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேச்சிலையும் செயல்லையும் இந்த டைம் கவனம் தேவை. இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகளானது இருக்கும். பொறுமையாக எல்லாமே கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம் இது. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் திருவோணமில் பிறந்த நட்சத்திரக்காரங்க பொறுமையாக இருக்க பாருங்கள். அப்புறம் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த சுக்கிர பயிற்சினால் குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையோடு எந்த அளவுக்கு அனுசரித்து செல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள்லாம் வந்து நீங்கும். அதனால் பெருசாக நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எதை செய்கிறதாக இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சியில் திட்டமிட்டு செய்யணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் மிகவும் நல்லதாக பலன்கள் பார்க்கலாம். நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டும். மெயினாக உங்கள் உடல்நிலை சிறப்பான முன்னேற்றம் அடைய இந்த மாதிரி இருக்கணும். இருந்தாலும் அவ்வப்போது சிற்சில அவுசூரியங்கள் வந்து போகும். அதுலேயும் தூக்கம் சம்மந்தப்பட்ட நிறைய இது வந்து இருக்குது. ஸோ தூக்கத்திற்கு ஆசைப்படாமல் உழைத்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். உங்களுடைய வாக்கு வன்மையானது கூடும். உங்கள் பேச்சுக்கு ஒரு வகையில் மதிப்பானது கிடைக்கும். அதே போல் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அதை நிறைய விட்டு கொடுத்து போகணும். உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களிடம் மேன்மையை கடைபிடிக்கணும். நல்ல பெயர் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். பணிமாற்றம் கூட உங்களுக்கு கிடைக்கும். புதிய இடத்துல பணி சுமை ஏற்படலாம். முன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு பணியினை செய்வது தான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இப்படி இருந்தீங்கன்னா தான் பல கஷ்டங்களை தாண்ட முடியும். தொழில் செய்பவர்களுக்கு கூட லாபகரமான தொழில்களில் முதலீடு செய்யுங்க. எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய நேரமாக இந்த மாதிரி இருக்கணும். வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுக்கள் ஆகியவற்றை குறைங்க. அதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இந்த டைம் தொழிலில் சிறந்த முறையில் ஜெயிக்க முடியும். குடும்ப வகையில் கூட உங்கள் பேச்சை கேட்டு எல்லாரும் நடப்பாங்க. எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. தைரியத்தை இழக்காதீங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு, வாகனம், ஆபரணம் வாங்கும்போது கவனமாக இருக்கணும். தாயார், தாய்வழி உறவினர்களோடு தேவைப்படும் போது மட்டும் பேசுங்க. மற்றபடி வேறு எதுவும் பேசி மாட்டிக்கொள்ளாதீங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் பண்ண வேண்டிய பரிகாரம் சொல்ல போகிறேன். ஸோ என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த சுக்கிரன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த 26 நாள் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைனா வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா சுக்கரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். இதுதான் சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். மறக்காமல் செய்துடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.